வணக்கம். நம் இனிய பெண்ணிலா நடிகை சோபா ஒரு நிமிடத்தில் 1000 முகப்பாவனைகளை அள்ளி வீசி ரசிகர்களை திணற அடித்தவர் மறைந்த நடிகை சோபா. எத்தனை யுகம் ஆனாலும் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத முகம். லட்சணங்களே அசந்து போகும் அளவுக்கு லட்சணங்கள் பொருந்திய முகம். மகேந்திரனின் இயக்கத்தில் 1978ஆம் ஆண்டு வெளியாகி சூப்பர் டாப்பர் அடித்த படம் முள்ளும் மலரும். ரஜினிக்கு ஜோடியாக படாபட் ஜெயலட்சுமி நடித்திருந்தாலும் படத்தின் நாயகியாக பேசப்பட்டவர் சோபாதான். படம் வெளியாகி 40 வருடங்களுக்கு மேலாகியும் ரஜினியின் தங்கையாக வள்ளி கதாபாத்திரத்தில் நடித்த சோபா தமிழ் ரசிகர்களின் இதயங்களில் அரியாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். மூடுபனி படத்தில் என் பொன்னிலாவை பாடலில் வரும் கடல், அருவி, இயற்கையை விட சோபாவின் முகபாவனைகள் கண்கொட்டாமல் நம்மை பார்த்து ரசிக்க வைக்கும். அதுபோலவே அடிப்பெண்ணே பொன்னூஞ்சல் ஆடும் இளமை, செந்தாளம்பூவில் ஏதோ நினைவுகள், கனவுகள், பாடல்கள் மூலமும் தமிழ் சினிமாவின் அழியாத குளமாக மக்கள் மனதில் நிறைந்திருப்பவர் சோபா. 1979ஆம் ஆண்டு வெளியான பசி படத்தை துரை இயக்கியிருந்தார். இப்படத்திற்காக சோபாவுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைத்தது. பிலிம்பேர் விருதும் கிடைத்ததோடு சிறந்த தேசிய படமாகவும் இப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதோடு 3 கேரள மாநில தேசிய விருதையும் கன்னடத்தில் சிறந்த நடிகைக்கான 2 பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றார். இவை அனைத்தும் தன்னுடைய 17 வயதில் சோபா நிகழ்த்திய சாதனைகள். பசி தேசிய விருது வாங்கிய அடுத்த ஆண்டே மே 1ஆம் தேதி 17வது வயதில் தற்கொலை செய்து கொண்டார். பாலு மகேந்திராவுடன் வாழ்ந்து வந்த சோபாவின் மரணத்துக்கான பின்னணி காரணம் இதுவரை வெளி உலகுக்கு தெரியவில்லை. இதனால் இவரது மரணத்துக்கு காரணமானவர்களும் சட்டப்படி தண்டிக்கப்படவில்லை. அதுவும் சோபா நடிகையாக இருந்தாலும் 17 வயது சிறுமி. இப்படி ஒரு தற்கொலை சம்பவம் தற்போது நடந்திருந்தால் நிச்சயமாக அவரது தற்கொலைக்கு காரணமானவர்கள் போக்சோ சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருப்பார்கள். இயக்குனர் பாலு மகேந்திரா சோபாவை மனைவி என்று குறிப்பிட்டதில்லை, தேவதை என்றுதான் குறிப்பிட்டுள்ளார். முள்ளும் மலரும் படத்தில் சோபா கதாநாயகியாக நடிக்கும்போது பாலு மகேந்திரா ஒளிப்பதிவாளராக தமிழில் அதுதான் அவரது முதல் படம். ஆனால் அதற்கு முன்பே கன்னடத்தில் அவர் இயக்கிய கோகிலா படத்தில் சோபாதான் கதாநாயகி. அடுத்ததாக தமிழில் பாலு மகேந்திரா இயக்கிய முதல் படம் அழியாத கோலங்கள். அந்த திரைப்படத்தில் சோபா நடித்துள்ளார். சோபா இறந்து 40 வருடங்கள் ஆனாலும் உலக மக்களின் இதயங்களின் இன்றும் அழியாத கோலமாகத்தான் அழுத்தமாக பதிந்துள்ளார் சோபா.